ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்து தான் எங்களுடைய ஆட்டுக்குட்டி எப்படி பார்க்குது பாருங்கள். அழகாகிறான் பாருங்கள், எப்படி லுக்கு விட்றான் பாருங்கள். இதோ ஒருத்தங்கிறான் பாருங்கள். இது ஒரு பாப்பா, இது ஒரு பாப்பா, இது ஒரு பாப்பா. இவர் வந்து கேங்ஸ்டார். இவர் தான் மொட்டை ஆடு, கொம்பு இருக்காது. இவருக்கு கொம்புக்குது. எல்லாம் நீங்கள் வந்துட்டு பாருங்கள். இது கொட்டா பார்த்தீங்களா? இதை பாருங்கள். இவர் வந்து ஆட்டுக்கு பண்ணைக்கு சொந்தக்காரரு. ஆட்டை வந்து மேய்க்கிறவர் இவர் தான். ஸ்கூல்லாம் போயிருந்தாங்கிறாரு. லீவ் டைமில் ஆடு மேய்ப்பார். அப்படியே பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு வந்து பாருங்கள். இந்த மாடு தான் சேல்ஸ் பண்ணலான்னு இருக்கோம். சேல்ஸுக்கு இப்போ வந்து சனியாக இருக்குது. இந்த மாடு வேணுன்றவங்க கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நாங்கள் வந்துட்டு டெலிவரி போட்டு அமுச்சு விட்றோம். இப்போ கன்று போடுற கண்டிஷனில் தான் இருக்குது. கன்றுக்குட்டி வந்து இப்போ வந்துட்டு ரெண்டாவது கன்றுக்குட்டி போட போகுதுன்னு நினைக்கிறேன். மூணாவது கன்றுக்குட்டின்னு சொல்கிறாப்புல மாட்டுக்கு சொந்தக்காரரு. இவர் தான் மாட்டுக்கு சொந்தக்காரரு. ஓடுறாரு, சுற்றி விடுறாரு. இவரும் வந்து மாடு மேய்க்கிறாரு. ஊருக்கு வந்தாருன்னா மாடு பக்கம் தான் வேலை. வெயில் தாங்க முடியல இப்போது. அதனால் மாடு எங்கேயும் ஏரிக்கெலாம் ஓட்டுன்னு போக முடியாது. அதனால் இதோ பாருங்கள், இந்த மலைக்கு தான் ஓட்டுன்னு போவோம். இந்த மலைக்கு தான் ஓட்டுன்னு போவோம் ஆடுலாம். ஆடு மாடு எல்லாமே. வெயில் இந்த டைம் அதிகமாக அடிக்கிறதால மாடு எங்கேயும் ஓட்டுன்னு போகல. இதை பாருங்கள், இது எல்லாமே இன்றைக்கி வெயில் செம்ம வெயில் அடிக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் எதுவுமே ஓட்டுன்னு போகிற கண்டிஷனில் இல்லை. பாருங்கள், வைக்க போகிறலாங்க. இது கரும்பு போட்டதால் வைக்க போகிறது தான் வச்சுக்கிறோம். வைக்க யாருன்னா கொடுக்குற மாதிரி தான் சொல்லுங்கள், நாங்களே வந்து வாங்கிக்கிறோம். கொஞ்சம் கம்மியாக பண்ணி கொடுங்க. ஏன்னா வந்து அதிகமான ரேட்டில் இருக்குது எல்லாமே வைக்கலாம். வெய்ய டைம்ன்றதால நாங்கள் பார்க்குறோம். இதை பாருங்கள், இவங்க 2 பேருக்கு ஸ்கூல் லீவ் விட்டாங்க. இவங்க அலப்பறை தாங்க முடில. எப்போ பார்த்தாலும் உள்ள கரும்பு உள்ள தூக்கி போடுறது. கரும்பு பாதி வந்து சரியாக வளரல ஃப்ரெண்ட்ஸ். இந்த டைம் அவங்க கொடுத்தது விதை வந்து சரியில்லைன்னு நினைக்கிறேன். கவர்மெண்ட்டில் தான் நாங்கள் வாங்கினோம் கரும்பு எல்லாமே. கவர்மெண்ட்டில் போட்டு ஒன்றோட வேலையில் சரியாக வேலையில். இதை பாருங்கள், தெத்து பார்த்தீங்களா? அந்தாண்டக்கிறது தான் கொஞ்சம் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நான் நட்ட தென்னை மரம். எந்த அளவுக்கு நல்லா வளர்ந்துருக்கு பாருங்கள். இப்போ தான் காய் கொஞ்சம் வைக்கிது, தெரியுதுங்களா? இப்போ தான் வந்து குலை தள்ளிக்குது. இனிமேல் தான் காய் வைக்கும். இது ஒரு தென்னை மரம் நட்டேன். இதோ ஒரு தென்னை மரம் நட்டுருக்கேன் பாருங்கள். இது ஒரு தென்னை மரம். இது வந்து இதே பாருங்கள், இதே ஒரு மாங்காய் மரம். மாங்காய் மரம் விதை தான் நட்டோம். சூப்பராக வளர்ந்துக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா இதான் வீடு. நேற்று ஃபுல்லாக தரை போட்டுங்க வந்தோம். வெயில் செம்ம வெயில் வேறு. தரை வேறு கொஞ்சம் மொக்கையானது ஃப்ரெண்ட்ஸ். ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை வேறு. அவர் வேறு படுத்துட்டு இருக்காரு. இந்த பாருங்கள், இது ஃபுல்லாக நாங்கள் தரை வலிச்சோம் நேற்று ஃபுல்லாகவே. வெயில் தாங்க முடியல வேறு. சரியான வெயில் அடிக்குது ஃப்ரெண்ட்ஸ். வண்டி ஏறுறான். இதான் ஃப்ரெண்ட்ஸ் ஏரி. பார்த்துங்க, பெரிய ஏரி. மழை, இந்த மலையிலேருந்து தான் தண்ணி கீழே வரும்.